ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த பங்குனி அமாவாசை வழிபாடு. இந்த பங்குனி அமாவாசை நாளன்று உங்களுக்கு அள்ள அள்ள குறையாத செல்வ வளம் தரக்கூடிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் சொல்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை வரும். பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். அமாவாசை அப்படின்றது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். முக்கியமாக பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டை விரதம் இருந்து தவறாமல் நீங்கள் செய்தீங்கன்னா நமது குடும்பம் தலைமுறைக்கும் நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்க, எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். பங்குனி அமாவாசையில் எப்படி வழிபாடு பண்ணுறது? நாளைக்கு இந்த அமாவாசை திதி காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலை நேரம் வரைக்கும் இருக்குது. இதனுடைய நேரம் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நேரத்தில் அமாவாசை வழிபாடு தவறாமல் செய்யுங்க. நாளை மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:07 அமாவாசை திதி ஆரம்பித்து மறுநாள் 19/3/2026 வியாழக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாளைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வர்றதுனால நாளைக்கு தாங்க பங்குனி அமாவாசை வழிபாடு நீங்கள் பண்ணணும். விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக விரதம் இருக்க முடியலமா அப்படின்னாலும் பரவாயில்ல, குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நாளைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கெல்லாம் கல்யாணத்தில் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கோ பங்குனி அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம், தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம், 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான பல புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் மங்களகரமான மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி எல்லா திதியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பங்குனி அமாவாசை விரதம் எப்பொழுது இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி விஷ்ணு வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. சூரியன் உதயமானதுக்கு அப்புறமாவும் சரி, நீங்கள் நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன நேரத்துலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். படையல் போட்டு காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்கணும். எச்சில் படாத உணவை நீங்கள் வைக்கணும். ஏதாவது காரணத்தினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல, விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்றவங்க கருப்பு வெள்ளை எள் கலந்த அந்த சாதத்தை காகத்திற்கு வைத்து படைக்கலாம். இதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் பல புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும். முன்னோர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்க காகத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை வைங்க. தங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் முக்கியமாக யாராவது ஒருத்தருக்காவது பசி தீர உணவு வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் சுபகாரியமே நடக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குன்னா அது விலகும். வீட்டில் செல்வம் தங்க மாட்டேன்றது, வீண் விரயம் ஆகுது, கணக்கு இல்லாமல் செலவு ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த பங்குனி அமாவாசையில் நான் சொன்ன வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க. மாலை நேரத்தில் 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்க. 6 மணிக்கு இந்த வழிபாட்டு பண்ணுங்க. பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக முன்னோர்களுடைய சாபம் தீரும், குலதெய்வ சாபம் நீங்கும், வீட்டில் வற்றாத செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் சுபகாரிய தடைகள் இருந்தால் விலகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். முக்கியமாக புதன்கிழமையோடு வர்றதுனால அனைவரும் பெருமாள் வழிபாடு பண்ணணும். நாளைக்கு புதன்கிழமை விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அங்கே துளசி வாங்கி கொடுத்து பெருமாளை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பூஜை அறையில் உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும், குறைகள் நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும்,
இயங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போர் கண்டிப்பாக அந்த வரத்தை வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நாளைக்கு அம்பாள் வழிபாடும் தவறாமல் பண்ணணும். அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கே அர்ச்சனை செய்து கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடும் செய்து சிவன் ஆலயத்திற்கும் சென்று வழிபாடு பண்ணும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நீங்கும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷங்கள் பிறக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம கல்லுப்பு வழிபாடு மாதம் மாதம் பண்ணுவோம் அமாவாசை தினத்தில். அது என்ன அப்படின்றது நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ஏதாவது கண்திருஷ்டி பிரச்சனை இருந்தால் நீக்கும். மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கப்பெறும். இந்த அமாவாசை திதியில் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தவறாமல் வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்தால் அவர்களுடைய படத்தை துடைத்து பூ வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவை படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இப்படி எல்லாமே செய்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, வாழைப்பழம் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களால் முடிந்த ஒரு உணவை, எளிய உணவை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.